Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு பேருந்து ஓட்டுநரை தரக்குறைவாக பேசிய பணிமனை மேலாளர் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனை சந்தித்து பணியிட மாற்றத்தை ரத்து செய்தது போக்குவரத்து தொழிலாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், சம்பவம் குறித்த முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியைச் சேர்ந்தவர் குமார். இவர் கடந்த 25 ஆண்டுகளாக அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டத்தில் பணியாற்றி வருகிறார். தற்போது இவர் ஓமலூர் கிளையில் இருந்து கொம்முடி வரை இயக்கப்படும் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஜூலை 18 அதிகாலை வழக்கம் போல் பணிக்காக பணிமனையிலிருந்து பேருந்து எடுக்க சென்ற போது பணிமனை மேலாளர் ஹரிபிரசாத் பேருந்தின் டீசல் செலவு அதிகமாக இருப்பதாக குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். அப்போது 2 தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மேலாளர் ஹரிபிரசாத் தரைக்குறைவாக பேசியதுடன் போக்குவரத்துறை அமைச்சர் எனக்கு நெருக்கமானவர், என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறியதாக ஓட்டுநர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான குமார் பணிமனையிலேயே மயங்கி விழுந்தார். சக தொழிலாளர்கள் அவரை மீட்டு முதலில் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு டாக்டர்கள் பரிசோதனை நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே சர்க்கரை நோய் இருப்பதாகவும் மன அழுத்தம் காரணமாக அவர் மயங்கி விழுந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தனர். அதையடுத்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்நிலையில் குமார் ஹரிபிரசாத் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் அமைச்சருக்கு நெருக்கமானவர் என்பதால் என்னால் யாரும் இன்னும் செய்ய முடியாது என தெரிவித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்தார். இந்நிலையில் குமாருக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு தொழிற்சங்கமான அம்பேத்கர் மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் அர்ஜுனன் தலைமையில் சேலம் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் ராமகிருஷ்ணா ரோட்டில் அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அவர்களும் இந்த ஹரிபிரசாத் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்நிலையில் இந்த தொடர் குற்றச்சாட்டு மற்றும் ஆர்ப்பாட்டம் காரணமாக ஹரிபிரசாத்தை மேட்டூர் கிளைக்கு மடிமாற்றம் செய்து சேலம் கோட்ட மேலாண்மை இயக்குநர் உத்தரவிட்டார். அதாவது இந்த உத்தரவு 21ஆம் தேதி அவர்கள் வழங்கப்பட்டது. இந்த உத்தரவு பெற்ற ஹரிபிரசாத் உடனடியாக போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனை நேரில் சந்தித்து இவர் மீண்டும் தன்னை ஓமலூர் கிளையிலே பணியாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக அதாவது ஜூலை 23ஆம் தேதி ஹரிபிரசாத் மீண்டும் மேட்டூரில் இருந்து ஓமலூருக்கே மாற்றப்பட்டார். அவருடைய பழைய பணிபாரம் ரத்து செய்யப்பட்டது. இது போக்குவரத்து கழக தொழிலாளர்கள், குறிப்பாக அம்பேத்கர் மக்கள் முன்னணி தொழிற்சங்கம் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் இந்த சம்பவத்தை வீடியோக்களாகவும் புகைப்படங்களாகவும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு என்னையா இந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் பண்ற கூத்து என்ற வகையில் தெரிவிக்கின்றனர். அது தகவல்களுக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.